கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம சங்கீதம் 119 145 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஏன்னா அதில் மொத்தம் 176 வசனங்கள் உண்டு ஒரு சங்கீதத்தில் மட்டும். அதனால் ஒவ்வொரு நாட்களாக இருந்துச்சு, அதை பிரித்து நம்ம போட்டுட்ருக்குறோம். இப்போ வந்து 145 சங்கீதத்துலேருந்து தாவீது என்ன சொல்லிருக்கிறாருன்னா, நான் முழு இதயத்தோடு நினச்சிவேன், கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுறேன், கர்த்தாவை என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை நான் கைக்கொள்வேங்கிறார். ஏன்னா தாவீது வந்து முழு இதயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறத, துதிக்கிறத, வேதம் வாசிக்கிறத தான் நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயபக்தியோடு சாட்சியாக இருக்கிறத பார்க்குறோம். வேதத்தில் ரொம்ப பிரியமாக இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் முழு இதயத்தோடு நான் நினச்சிறேன் கூப்பிட்றேங்கிறேன்னா, அவருக்கு பல நெருக்கங்கள் வந்துச்சு. சவுல் ராஜா மூலமாக, தன்னோட பிள்ளைகள் மூலமாக, மற்ற ஜனங்கள் மூலம் அநேக நெருக்கங்கள் உத்திரங்கள் பட்டார். ஆனாலும் எல்லாத்துலேயும் கர்த்தரை விடாதபடிக்கு என்ன செஞ்சார், உறுதியாக வச்சுருந்தார். கர்த்தரை விடாதபடிக்கு பற்றி பிடித்ததுனால தான் அவரை கர்த்தர் எடுத்திருந்தார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த நெருக்கத்திலையும் பாடுகளின் மத்தியிலிருந்து அவரை உயர்த்தி என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சு ராஜாவாக வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இப்போ அதான் அவர் சொல்கிறாரு, நான் முழு இதயத்தோடு நான் என்ன செஞ்சேன், நான் கூப்பிட்டேன், கர்த்தாவே நீர் என்ன செய்யும், என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை நான் நினச்சிவேன் கை கொள்வேன். உங்களுக்கு பிரமாணத்தை நான் நினச்ச மாட்டேன், ஒரு நாள் நான் விட மாட்டேன், நான் அதுக்கு நினச்சிவேன், நான் கை கொள்வேன்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நான் உண்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் என்ன செஞ்சுட்டு என்னை ரசித்திரு, அதனால் நான் நினச்சிருவேன், உம்முடைய சாட்சியில் நான் நினச்சிவேன், நான் காத்துக்கொள்வேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. அதிகாலையில் நான் எழுந்து என்ன செய்கிறேன், சத்தமிட்டேங்கிறாரு. தாவீதுட்ட ஒன்று என்ன அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறார். அதிகாலை ஜெபம் வல்லமை உள்ளது. அதிகாலையில் என்னை தேடுறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் அதிகாலையில் நம்ம எழும்பினோடனேன்னா முதலாவது கர்த்தருக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும். எப்போ அதிகாலையில் எழும்பணுமோ 12 மணிக்கு மேலே அதிகாலை, அது எந்த நேரங்கள்லையாவது ஒரு நேரங்களில் எழும்பி நம்ம 1 ஹவரோ 2 ஹவரோ என்ன செய்யணும், கர்த்தருக்காக நம்ம தேசத்திற்காக என்ன செய்யணும், நம்ம வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நம்ம ஜெபிக்கும் போது அது நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும், அந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன நிச்சயமாக கிடைக்கும். தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் வேண்டுதலை கேட்டு ஆசீர்வதித்தது போல் நம்மளும் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். நம்ம அதிகாலையில் எழுப்பி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். தாவீது அதை செஞ்சார். அது செஞ்சதுனால தான் கர்த்தர் என்ன செஞ்சார், உயர்த்தினார். அதனால் அதிகாலை எழுந்து முதலாவது ஜெபிக்கணும். 2வது என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன செய்யணும், வசனத்தை காத்துக்கொள்ளணும். வசனத்தை காத்துக்கொள்ளணும்னா வேதத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் என்ன சொல்லியிருக்கு அதை நம்ம என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அதுதான் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழும்பி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, வேதத்தை வாசிக்கணும். வேதம் தான் நம்மளை அந்த நாள் ஃபுல்லாக வழி நடத்தும். அதனால் வேத வசனத்தை வாசித்து நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். வெறுமனே நம்ம சாப்பிட்றோம்னா வெறுமனே சோறு சாப்பிட முடியாது, குழம்பு ஊற்றினா தான் நினச்சி ஒன்று சாப்பிட முடியும். அதே போல் நம்ம வசனங்களையும் வாசித்து நம்ம ஜெபிக்கும்போது தான் அது மேலான அதிசயம் நடக்கும். அதனால் 2க்கும் நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். தாவீது அதை தான் செஞ்சார். காலையிலே எழும்பி ஜெபிக்கிறாரு. காலையிலே நம்ம வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேங்கிறார். ஒவ்வொரு நாள் நம்ம வசனம் வாசிக்கும்போது இன்றைக்கி என்ன வசனத்தினால கர்த்தர் நம்மளோட பேசுகிறார், இன்றைக்கி எது நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு வேத வசனத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக நினச்சோன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வசனத்தை நினச்சி பிரியமாக நினச்சி நம்ம வாசிக்கும்போது அந்த வசனங்கள் அந்த நாளைக்குள்ளே நம்மளை வந்து வழி நடத்தும். இந்த நாளைக்குள்ளே நம்ம இப்படி இருக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிட ஒவ்வொரு நாளும் வசனம் நம்மளை நினச்சி வழி நடத்தும். அந்த வசனத்தை வச்சு நம்ம அந்த நாள் ஃபுல்லாக நம்ம ஜெபித்து நினச்செல்லாம் நம்ம நடக்கும்போது அது மேலான ஆசீர்வாதம் உண்டு. தாவீதை போல் நம்மளை நினச்சிவோம், அதை பின்பற்றோம். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும். சும்மா வெறுமனே வாசித்துட்டு போகக்கூடாது, நான் என்ன வாசித்துட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடாது. அந்த ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும்போது தியானித்து வாசிக்கணும். இந்த வசனத்தினால் இன்றைக்கி நமக்கு என்ன ஆசீர்வாதம், இந்த வசனத்தினால் நமக்கு என்ன இது அப்படி சொல்லி அதை வசனம் வாசிக்க என்ன செய்யணும், அதை தியானித்து வாசித்து அவன்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அதான் தாவீது சொல்கிறாரு, வசனத்தை தியானிக்க முடியும் குறித்த ஜாமங்களுக்கு முன்னே கண்கள் விழித்து கொள்ளுமா. குறித்த ஜாமம், முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் 3ஆம் நம்ம ஜாமன்னு சொல்கிறோம்னா முதல் ஜாமம் 12 மணி. அதான் அவர் சொல்கிறாரு, வசனத்தை தியானிக்கிறவர்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்தால பாருங்கள், குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளுங்கிறாரு வசனத்தை தியானிக்கிறதுக்கு. அப்போது இரவு நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், வசனத்தை தியானித்து என்ன செய்யணும், தாவீதை போல் ஜெபிக்கணும். அதுபோல் அதனால் அவர் சொல்கிறார், உங்களுடைய கிருபை சத்தத்தை கேளும், கர்த்தாவே உங்களுடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியுங்கிறார். நான் வந்து வேத வசனங்களை குறித்த காலம் முன்பாக எழும்பி நான் நினைச்சிறேன், அதை நான் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், என் கண்கள் அதுக்காக இழுத்திருக்கிறது, நான் ஜெபிக்கிறேன், அதிகாலையில் ஜெபிக்கிறேன். ஆனால் உங்களுடைய கிருபையின்படி என்ன செய்ய, என் சத்தத்தை கேளுங்கிறார்.
அது மாத்திரமில்ல, உங்களுடைய நியாயத்தின்படி என்னை என்ன செய்யும் உயிர்ப்பியும், அந்த நாள் ஃபுல்லாக என்னை என்ன செய்யும் உயிர்ப்பித்து என்னை நடத்துங்கிறாரு. அதனால் எனக்கு ஒரு விதமாக யாரெல்லாம் தீவினைகளை பின்பற்றிருக்காங்களோ அவங்களாம் என்ன செய்கிறாங்க, எனக்கு ஒரு விதமாக சமீபத்திருக்கிறாங்க. ஆனாலும் உம்முடைய வேதத்துக்கு நான் நினைக்கிறேன், வேதத்துக்கு அவங்களாம் தூரமாக இருக்கிறாங்க. எனக்கு தீவனைகளை செய்ய நினைக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எனக்கு தூரமாக இருக்கிறாங்க. நீர் என்ன செஞ்சுட்டு எனக்கு சமீபமாக இருக்குது. அதனால் உமது கற்பனைகள்லாம் என்னது உண்மை, உமது கற்பனைகள்லாம் உண்மையாக இருக்கிறதுனால நீர் உம்முடைய வாக்கின் சாட்சிகளை என்றென்றைக்கு நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை நான் நினச்சதேன். நான் நெடுநாளாக நான் செஞ்சுருக்கேன், நான் அறிஞ்சிருக்கிறேங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நீர் உம்முடைய நான் வந்து நெடுநாளாக அப்படியே சாட்சியாக இருந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும், நான் உங்களுடைய வேதத்தை மறக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஒரு பல நெருக்கடி வேதனைகள்லாம் படுறாருல, அதான் சொல்கிறாரு, நான் வந்து என் நெருக்கத்தை நீர் பார்த்து என்னை என்ன செய்யும், என்னை விடுவியும், உமது வேதத்தை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன், என்னை எப்படியா விடுவிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதே போல் நம்மளும் உறுதியாக இருக்கணும், வேதத்தை நம்ம பிடிச்சி விடணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளும் வேதத்தை மறக்காதபடி இருக்கும்போது தான் வர்றதான இக்கட்டான சூழ்நிலை நமக்கு விடலை உண்டு. அதனால் அவர் சொல்கிறாரு, நான் வேதத்தை மறக்க மாட்டேன், நீர் எனக்கு எனக்காக என்ன செய்யும், என்னை உபத்திரத்தை பாரு, எனக்காக எனக்கு வழக்காடும், எதிராளிகிட்ட வழக்காடி உம்முடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்குது, வார்த்தையின்படி என்ன செய்யும் உயிர்ப்பியுங்கிறார். உங்களுடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பிச்சு காட்டும் சொல்றாரு. ரட்சிப்பு துன்மாருக்கு தூரமாக இருக்கிறது. ஆனால் அவங்க நிச்சய மாட்டாங்க, உங்களுடைய வேத பிரமாணத்தையும் தேட மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய இறக்கங்களை செய்து மிகுதியாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய நியாயங்களின்படி என்ன செய்யும், என்னை உயிர்ப்பியுங்கிறார். ஒன்று வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியுங்கிறாரு. அடுத்தால என்ன செய்கிறாரு, உங்களுடைய நியாயங்களின்படி என்னை என்ன செய்யும் உயிர்ப்பியுங்கிறாரு. உங்களுடைய வசனத்தின்படி என்ன செய்யும் உயிர்ப்பியுங்கிறாரு. அப்படி ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறாரு, நமக்கு உயிர் கிடைக்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு, வசனம் சொல்லி என்ன செய்கிறேன், என்னைய உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுடைய சாட்சிகளை விட்டு நான் விலகவே மாட்டேன். என்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தினாலும், என்னை விரோதிக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. அப்படி என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், என்னை விரோதிக்கிறவர்கள் அநேகராக இருந்தாலும் நான் உங்களுடைய சாட்சியில் விட்டு விலகுங்கிறார். நல்லா சொல்கிறாரு, துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு தரமாக இருக்குதுங்கிறாங்க, அவங்க வந்து தேட மாட்டாங்க. ஆனாலும் எனக்காக அவரோட வழக்காடி என்னை விடுவிங்கிறாரு. இப்போ நம்முடைய சாட்சியில் என்னை மட்டும் நான் விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதான் சொல்கிறாரு, உங்களுடைய வசனத்தை யாரெல்லாம் காத்துக்கொள்ள மாட்டாங்களோ, அப்படி காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது அவர்கள் எனக்கு வந்து அது எனக்கு அருவருப்பாக இருந்துச்சுங்கிறார். வசனத்தின்படி நடக்காதவங்கெல்லாம் எனக்கு என்னது அருவருப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோ உங்களுடைய கட்டளையில் நான் நினைச்சிறேன், நேசிக்கிறேன் தான் நம்ம நினைச்சிற நல்ல நண்பர்களோடு சேரணும், ஆவிக்குரியவங்களோடு சேர்ந்தால் ஆவிக்குரிய இது நமக்கு கிடைக்கும். ஆவிக்குரியவங்களோடு இல்லாதவங்களோடு நம்ம சேர்ந்தால் நம்ம என்ன செஞ்சு கெட்டு போயிடும். அதனால தான் தாவீதுன்னு சொல்கிறாரு, உங்களுடைய வேத வசனத்துக்கு காத்துக்கொள்ளாத துரோகிகளை காணும்போது எனக்கு அது அருவருப்பாக இருக்குங்கிறார். அப்புறம் உங்களுடைய கட்டளையில் நான் நினைச்சிறேன், நேசிக்கிறேன், உமது கிருபையின்படி என்னை என்ன செய்யும் உயிர்ப்பியுங்கிறார். நிறைய இடங்களில் என்ன செய்கிறாரு, இந்த இதில் நம்ம 145ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அநேக இடங்களில் கற்று சொல்றாரு, வசனத்தின்படி உயிர்ப்பியும், வேதத்தின்படி உயிர்ப்பியும், நியாயங்களின்படி உயிர்ப்பியும், கட்டளைகளின்படி உயிர்ப்பியும் சொல்கிறார். இப்படி நம்மளும் என்ன செய்யணும், அதெல்லாம் சொல்லி என்னை உயிர்ப்பின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்மளை கேட்கணும். நம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். ஏன்னா கர்த்தருடைய வசனம் வந்து சத்தியமான வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் அவர் சொல்கிறார், உங்களுடைய வசனம் சமூலமும் சத்தியம், உங்களுடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியங்கிறார். அதனால் பிரபுக்கள் என்ன செய்கிறாங்க, எனக்கு காரணம் இல்லாமல் என்ன நினைச்சாங்க துன்பப்படுத்த. ராஜா இல்லை, ராஜாவை நினைச்சிரு பிரபுக்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அந்த பிரபுக்களை நினைச்சாங்க காரணம் இல்லாமல் நினைச்சாங்க என்னை துன்பப்படுத்துகிறாங்க. ஆனாலும் என் இருதயம் ஒரு வசனத்துக்கு என்ன செய்யுது, பயப்படுது அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க பிரபுக்கள் காரணம் இல்லாமல் துன்பப்படுத்தினாலும் அவர் என்ன செய்கிறாரு, வசனத்துக்காக தான் என்ன செய்கிறாரு, நான் என் இருதயம் பயப்படுதுங்கிறாரு. அவங்க என்ன செய்யணும், இப்போ அநேகர் என்ன செய்வாங்கன்னா, நம்ம வந்து யாராவது நம்மளை துன்புறுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயந்து நடப்பாங்க. இவங்க வந்து இப்படி செஞ்சுதாங்க அப்படி செஞ்சுதாங்க, அதனால் நம்ம பயந்து நடக்கலை அப்படின்னா நமக்கு இன்னும் மேலே எதிர்த்து வந்தால் போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க. அவங்களுக்கு என்ன செய்வாங்க, பயந்துட்டு இருப்பாங்க. ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாவீது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க என்ன காரணம் இல்லாமல் தான் துன்பப்படுத்துகிறாங்க, ஆனால் என் இறுதியும் வசனத்துக்கு தான் பயப்படுறதை தவிர நான் நினச்ச மாட்டேன், நான் அவங்களுக்காக வேண்டி நினச்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறேன் மகிழ்கிறது போல் நான் வந்து வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேங்கிறார். ஏன்னா இப்போ ஒரு திருடர்கள் இருக்கிறாங்க, திருடர்கள்ங்கிறாங்க நிறைய கொள்ளை, எதுலெல்லாம் கொள்ளையிடலாமோ அதெல்லாம் கொள்ளையிடுறத நிறைய கிடச்சினைக்கு நிறைய இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி செய்வாங்க. அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க.
அந்த சந்தோஷத்தை விட நான் உங்களுடைய வார்த்தையின் பேரில் நான் நினச்சதேன் நான் மகிழ்கிறேங்கிறார். எனக்கு அப்படிப்பட்ட பொருள் எதுவுமே எனக்கு அவங்க எப்படி அதை காணும்போது மகிழ்கிறாங்களோ, எனக்கு உங்களுடைய வசனம் தான் நினச்சது, எனக்கு உங்களுடைய வார்த்தை தான் என்னது என்னை மகிழ்ச்சி ஆக்குறது. நான் அதுக்கு தான் நான் நினச்சிறேன், வார்த்தையின் பேர் தான் நான் மகிழ்கிறேங்கிறார். அதில் பொய்யை பகைத்து நான் நினச்சதேன் நான் அருவருக்கிறேங்கிறார். பொய் தாவீதுக்கு நினச்சதில் பிடிக்காது. அதனால சொல்கிறாரு, ஏன்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவங்களுக்கு பொய் நிச்சயமாக பிடிக்காது. அதான் சொல்கிறாரு, பொய்யை பகைத்து நினச்சிறாங்க நான் அருவருக்கிறேன், உங்களோட வேதத்தை தான் நான் நினச்சிறேன் நேசிக்கிறேங்கிறார். வேதத்தை நேசிக்கிறதுனால பொய் எனக்கு நினச்சல பிடிக்கலங்கிறார். அதனால் நீதி நியாயமத்தம் ஒரு நாளில் 7 தடவை நம்ம துதிக்கிறேங்கிறார். ஏன்னா அதிகாரிகள் பொய் பேசுகிறவர்களாக இருந்தால் அவங்க கைக்குள்ளே வேலை செய்கிற ஊழியக்காரங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, துன்மார்க்கர்கள் ஆவார்னு சொல்லி நம்ம வேதவசனத்தில் படிக்கிறோம். அதான் அவர் சொல்றாரு, அவர் பொய்யை பகைத்து வேதத்தை நேசிக்கிறதுனால அவர் கைக்குள்ளே இருக்கிறவங்கள எல்லாரும் நினைச்சுறாங்க உண்மையாக நேர்மையாக நடக்கிறாங்க. அது நீதி நியாயமத்தம் ஒரு நாள் 7 தடவை உண்மை துதிக்கிறேங்கிறார். இப்போ தாவீதை பார்க்குறோம், நம்ம தானியல் பார்க்குறோம், அங்கு சந்தி மத்தியானம் 3 நேரம் கர்த்தரை துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு, ஒரு நாளில் நான் 7 தடவை உண்மை நினைச்சிறேன் நான் துதிக்கிறேங்கிறார். 7 நேரம் துதித்து நினைச்சிறாரு, ஜெபிக்கிறாரு. ஆனால் யாரெல்லாம் அப்படி வேதத்தை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நினைச்சது சமாதானம் இருக்குது. இந்த வேதத்தை நேசிக்காதவங்களுக்கு சமாதானம் கிடையாது, அவங்களுக்கு இடரல் தான் உண்டு அப்படிங்கிறாரு. ஆமாம், நம்மளும் இதே போல் நம்ம வேதத்தை நேசிக்கும் போது நம்ம என்ன செய்யும், நமக்கு சமாதானம் கிடைக்கும். நமக்கு சமாதானம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும், வேத வசனத்தை என்ன செய்யணும், நேசிக்கணும். எங்கே சென்றாலும் என்ன செய்யணும், வேதத்தை தூக்கி சுமக்கணும். எங்கே போனாலும் கையில் வேதம் புக்கு இல்லாமல் நினச்சக்கூடாது, போகக்கூடாது. ஆஃபீஸ் கலைக்கு போகிறோமா, எங்கே போனாலும் சரிதான் பையில் என்ன செய்யணும், வேதாகமும் இருக்கணும். வண்டியில் என்ன செய்யணும், வேதாகமும் இருக்கணும். அப்படி நம்ம வேதத்தை நம்ம நேசிக்கும் போது நமக்கு என்ன செய்யுது, மிகுந்த சமாதானம் கிடைக்குது. அவங்களுக்கு நமக்கு எந்த ஆபத்தும் வராது. வாகனங்களெல்லாம் வண்டி நம்ம வேதத்தை வச்சுட்டு அந்த வேத வசனத்தை நம்ம சொல்லி ஜெபிச்சுட்டு அதை முக்கியத்துவம் கொடுத்து அது பிரியமாக இருக்கும்போது நமக்கு எந்த ஆக்சிடெண்ட்டுமே என்ன செய்யாது, நடக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், பிரியப்பட்டு வேதத்தை என்ன செய்யணும், எங்கே சென்றாலும் தூக்கி சுமக்கணும். அடுத்தால சொல்றாரு, நம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பின்படி நான் செய்கிறேன். எனக்கு நம்ம ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம பெற்ற ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும், இல்லை நமக்கு ரட்சிப்பு தேவை வேணும் அப்படின்னா கர்த்தருடைய கற்பனைகளின்படி என்ன செய்யணும். கற்பனைகள்லாம் கர்த்தர் சொல்ல வேணும் என்று உனக்கு வேறு தேர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்லாம் சொல்லியிருக்காருல. தாவீது அப்புறம் கண்ண பண்ணுவாயங்கன்னு சொல்லியிருக்காரு, மற்றவங்களை இதை ரிசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி கர்த்தர் ஒருவரே மெய்யன் தேவன்னு சொல்லி இப்படி இதுதான் நமக்கு 10 கற்பனை சொல்லியிருக்கு. அந்த கற்பனைப்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அப்படி நடக்கும்போது தான் நமக்கு என்ன செய்ய, நம்முடைய ரட்சிப்பை என்ன செய்ய முடியும், காத்துக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வேதத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் நம்ம கீழ்ப்படியாமல் நமக்கு இருந்தோம் அப்படின்னா நம்ம ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது, காத்துக்கொள்ள முடியாது. அந்த வசனங்கள் நம்மளோட பேசும். ஏதாவது நம்ம பாவம் செய்யணும்னு நினச்சா கூட அந்த வசனத்தை நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறதுனால அது நம்மளோட பேசும். கர்த்தர் செய்கிற வேத வசனத்தை கொண்டு நம்ம முன்னால் நிறுத்தி என்ன செஞ்சுருவார், எந்த பாவமும் செய்யாதபடிக்கு பாதுகாத்து கொள்வார். அதான் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய வசனத்துக்கு நான் நினச்சிறேன், காத்திருக்கிறேன், உங்களுடைய கற்பனைகள் படி நினச்சிறேன், நான் செய்கிறேன் ரட்சிப்பை காத்துக்கொள்ளதுக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறார், என் ஆத்மா உமது சாட்சிகளை என்ன தான் காக்குங்கிறார். நம்முடைய இருதயத்தில் நினச்சோன்னா கர்த்தருடைய சாட்சிகளை நினச்சோன்னா பாதுகாக்கணும். அந்த சாட்சியை நான் நினச்சிறேன் மிகவும் நான் நேசிக்கிறேங்கிறார். வேதத்தை நேசிக்கிறேன், வேதத்தை பிரியமாக இருக்கிறேன், வசனத்தில் பிரியமாக இருக்கிறேன், மகிழ்கிறேன், நேசிக்கிறேங்கிறாரு, வேதத்தை நேசிக்கிறேங்கிறாரு. இப்போ நம்முடைய சாட்சிகளை நான் நினச்சிறேன் நேசிக்கிறேங்கிறாரு, கட்டளைகளை நேசிக்கிறேங்கிறாரு, கற்பனைகளை நேசிக்கிறேங்கிறாரு. இதே போல் நம்மளும் நினச்சணும் கர்த்தருடைய நம்முடைய ஆத்மாவை நினச்சணும், ஆத்மாவில் கர்த்தருடைய சாட்சியை நம்ம காத்துக்கொள்ளணும். அதற்காக அவர் சாட்சியில் நினச்சணும், நேசிக்கணும். முது கட்டளைகளையும் முது சாட்சிகளையும் நான் நினச்சிறேன் காத்து நடக்கிறேங்கிறார். கட்டளையும் சாட்சி நான் காத்து நடக்கிறேன், என் வழியெல்லாம் உமக்கு உண்பாக இருக்கும். உங்களுடைய வழி என் வழியெல்லாம் உமக்கு உண்பாக இருக்கும். உங்களுடைய உண்மை விட்டு நான் எங்கேயுமே எந்த வழியிலையுமே நான் என்ன செய்யலை, வழி தவறலைங்கிறார். இப்போ மனிதர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வழி நேர்மையான வழியில் கற்றுட்டு ஆலோசனை கேட்க மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, தன்னுடைய இஷ்டத்துக்கு நடப்பாங்க. அது என்ன செய்யுது, அந்த நம்ம நடக்கிற வழி அழிவில் கொண்டு எடு செஞ்சு விட்டுருது. ஆனால் எங்கே போனாலும் கர்த்தருடைய சித்த திரும்பி கேட்டு வேத வசனங்களை வாசித்து ஜெபித்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு போகும்போது கர்த்தர் நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பேசி நம்மளை நடத்தும் போது அது நேர்மையான வழியில் நம்ம நினைச்சு நடக்கிறோம். பாவ வழியில் போகாது, அழிவின் வழியில் போகாது, நல்ல வழியில் கொண்டு என்ன செஞ்சு நீடுத்துறோம். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, என் வழியெல்லாம் உமக்கு உண்பாக தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம அடுத்த கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது தான் அவருடைய வழியின்படி நம்ம நினைச்சு நடத்த முடியும். நம்மளா
நடக்க நினச்சா நடக்க முடியாது. நம்முடைய கருத்தை அவர்கிட்ட கையில் ஒப்பு கொடுக்கும்போது, நீர் என்ன இந்த நாள் முழு வழி நடத்துங்க சப்பான்னு சொல்லி காலையிலே நம்ம அதிகாலையிலே நான் எழுப்பி நம்ம ஜெபிச்சுட்டோம்னா கர்த்தர் நாள் முழுதும் நம்மளை வழி நடத்துனைக்கு எங்கெங்கே போகணும், எங்கெங்கே போகக்கூடாது, எந்தெந்த காரியம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதெல்லாம் நமக்கு அவர் நினைச்சிருவார். அப்படியே நம்மளை நினைச்சிரு பாதுகாத்து நம்மளை வழி நடத்துவார். அதற்கு ஒப்பு கொடுக்கணும். அர்த்தத்துதாரு கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாகங்கிறார். நான் எப்போல்லாம் கூப்பிடுறேனோ கூப்பிடும் போதெல்லாம் உங்களுடைய சந்நிதியில்னா அவருடைய சமூகத்தில் நினைச்சது வருவதாகங்கிறார். உமது வசனத்தின்படி என்னை என்ன செய்யும், என்னை உணர்வு உள்ளவனாக்கும். வசனத்தின்படியே என்னை உணர்வுலாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் தான் வரணும், வேறு எங்கேயுமே அடிச்சுக்கூடாது. நான் எடுக்கிற விண்ணப்பம் உங்களுடைய சன்னிதானத்தில் உங்கள் சமூகத்தில் என்ன செய்யணும், எட்டணும். அது எங்கேயுமே போகக்கூடாது. ஏன்னா என்னை விண்ணப்பத்தையும் உங்களுடைய வார்த்தையின்படி என்ன செய்யும், என்னை விடுவித்தரலாம், என்னை கைவிட்டுறாதேன்னு சொல்கிறார். வார்த்தையின்படி என்னை விடுவிங்கிறார். அப்புறம் உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு என்ன செய்ய நீர் போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை என்ன செய்யும் பிரஸ்தாபப்படுத்துங்கிறார். கத்தோட பிரமாணத்தை கத்தர் நமக்கு கிடைச்சிடாரு போதிக்கிறாரு. போதிக்கும் போது நம்முடைய உதடுகள் என்ன செய்யணுமா, கத்தோட துதியை என்ன செய்யணுமா பிரஸ்தாபப்படுத்தணுமா. அதான் ஒரு இந்த கற்பனைகள் எல்லாம் என்ன செய்யுது நீதி உள்ளவைகள்ங்கிறார். அதனால் என் நாவு உங்களுடைய வசனத்தை என்ன செய்யும் விவரித்து சொல்லும். உங்களுடைய கற்பனைலாம் நீதியாக இருக்கிறனால என் நாவு உங்களுடைய வசனத்தை என்ன செய்து விவரித்து சொல்லுங்கிறார். நான் உங்களுடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணியாக இருப்பதை நான் உங்களுடைய கட்டளையில் தெரிந்து கொண்டேன். என்னென்ன சொல்கிறீங்களோ அது நான் கீழ்ப்படுவேன். அதனால நீர் எனக்கு என்ன செய்யும், உங்களுடைய கருத்தினால என்ன செய்யும் எனக்கு துணியாக இருந்து என்னை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். கர்த்தாவே உங்களுடைய ரட்சிப்பின் மேல் நான் என்ன செய்தேன் ஆவலாக இருக்கிறேங்கிறார். உங்களுடைய ரட்சிப்பின் மேல் நான் ஆவலாக இருக்கிறேன். உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சிங்கிறார். உங்களுடைய வேதம் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் உங்களுடைய வேதம் தான் என்னை மத மகிழ்ச்சி. நான் உங்களுடைய ரட்சிப்பின் மேல் நான் என்ன செய்கிறேன் நான் ஆவலாக இருக்கிறேங்கிறார். அதில் என் ஆத்மா பிழைத்திருந்து உண்மை நினச்சது துதிக்க கூடாது. என் ஆத்மா பிழைச்சிருந்தால் மட்டும்தான் நினச்ச முடியும், உண்மை துதிக்க முடியும். அதனால் என் ஆத்மா பிழைத்திருந்து துதிக்கணுங்கிறார். அந்த நியாயத்தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாகங்கிறார். அதனால் காணாமற் போன ஆட்டை போல நான் என்ன செஞ்சேன் வழி தப்பி போனேங்கிறார். இடையில என்ன செஞ்சுட்டாரு, இடையில கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பித்தார். அதான் சொல்கிறாரு, காணாமற் போல ஆட்டை போல நான் என்ன செஞ்சேன் நான் வழி தப்பி போனேன். ஆனால் உமது அடியரை நினைச்சிரு தேடினேரு. உமது கற்பனைகளை நான் நினைச்ச மாட்டேன், நான் மறக்கவே மாட்டேங்கிறார். நம்ம கற்பனைகளை நினைச்சணும் மறக்கவே கூடாது. அன்னிதினமும் நினைச்சணும். அந்த யாத்திராகமம் 20 அதிகாரம் 1-17 வரைக்கும் இந்த வசனத்தை அந்த கற்பனைகளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதன்படி நினைச்சணும். நம்மளை அப்படி ஒவ்வொரு வழியிலும் ஒப்பு கொடுத்து அப்படியே நம்ம நினைச்சணும் நடப்போம். கர்த்தர் தான் நம்மளை நினைச்சுவார், ஆசிரியப்பார். அடுத்ததாக 119 சங்கீதம் 177 வசனங்கள் உண்டு. அது முடிஞ்சு அடுத்தல 120 சங்கீதம் 120 சங்கீதம் ஆரோகண சங்கீதம். இதில் என்ன சொல்கிறேன்னா, தாவீது என் நெருக்கத்தில் நான் என்ன செஞ்சேன், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்ன செஞ்சார் எனக்கு செவி கொடுத்தாருங்கிறார். அப்போ நம்மளும் நம்மளோட நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக செவி கொடுப்பார். அவன் தாய் சொல்றாரு, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கு என் ஆத்மாவே தப்புவிங்கிறார். நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது முதலாவது என்ன செய்யணும், நம்முடைய பாவத்தை என்ன செய்யணும் அறிக்கையிடணும். நம்ம தெரிந்தும் தெரியாமல் செய்தான பாவ சாபம் எது இருந்தாலும் எல்லாத்தையும் எங்களுக்கு விடுவின்னு சொல்லி என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நம்ம என்ன எது செஞ்சோம், நம்ம கை கால் கண் என்னென்ன செஞ்சிடும் ஒவ்வொரு நாள் நமக்கு தெரியாது, எந்தெந்த பாவழியில் போச்சு நமக்கு தெரியாது. அதனால தான் என்னது நான் இந்த உபச்சாரம் வயசுனா மட்டும்தான் பாவம் கிடையாது, திருடனா மட்டும்தான் பாவம் கிடையாது, பொய் சொன்னால் பாவம் கிடையாது, எல்லாமே பாவம் தான். திருடனா பொய் சொன்னால் உபச்சாரம் செஞ்சால் அடுத்தவங்க நிகழ்ச்சியோடு பார்த்தா அந்த விளம்பரங்களை பார்த்தா டிவியில் பார்க்கக்கூடாத நிகழ்ச்சிகளை பார்த்தா விளம்பரத்தில் இதெல்லாம் என்னது இதெல்லாம் பாவம் தான். அப்போ நம்ம கண்கள் எங்கேனாலும் திடீர்னு நினச்சி அது எதாவது பார்க்க தான் செய்யும். அப்போ நம்ம அது என்ன செய்யணும், அது என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்கணும். அப்போ நம்ம கர்த்தருடைய வழியில் ஒப்பு கொடுக்கும்போது தான் கர்த்தருடைய இதெல்லாம் விலைக்கு பாதுகாப்பார். ஆனால் அதான் சொல்கிறாரு, பொய் உதடுகளுக்கும் கபட நமக்கு என் ஆத்மாவை தப்பிங்கிறார். ஏன்னா அவர் நான் பொய் சொல்லுது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னதை நம்ம பார்த்தோம். அதனால சொல்கிறாரு, எனக்கு நான் பொய் பழிக்கிறவங்களெல்லாம் கண்டால் எனக்கு நான் அருவருக்கிறேன்னு சொன்னாருன்னு பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு, பொய் உதடுக்கும் கபட நாவுக்கு என் ஆத்மா என்ன செஞ்சிடும் தப்பிச்சிரும், என்னை இதற்காக இடம் கொடுத்துடாதீங்க, என்னை கைவிட்டுறாதங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும். இப்போ கபடம்னு என்னது உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது, அதான் கபடம். அதான் அவர் சொல்கிறாரு, அப்படி கபடனாவே உனக்கு என்ன தான் கிடைக்க போகுது, நீ எனக்கு இப்படி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பேசுகிறவங்களுக்கு அது சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூரிய செடியை எரிக்கும் தழல் தான் உனக்கு கிடைக்குங்கிறார். பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூரிய செடியை எரிக்கும் தழல் தான் இது உனக்கு கிடைக்குங்கிறார். யாருக்கு, கபட நம்பு பேசுகிறவங்களுக்கு. பலவான் கூர்மையான அம்பு வச்சுருப்பாங்க, அந்த அம்பு தான் உனக்கு கிடைக்கும்.
அடுத்தலாம் எப்படி செடியில் எரிக்கிறாங்களோ அக்கினி வச்சு, அப்போ எரிக்கும் போது என்னச்சு தலையிலாயிருது, அதுதான் உனக்கு என்ன செய்யுது கிடைக்கும் அப்படிங்கிறாரு கபடனாவை பேசுகிறவங்களுக்கு. அதான் சொல்கிறாரு, ஐயோ நான் நேசிக்கலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடங்களில் நான் நினச்சிதான் நான் குடியிருந்ததும் போதுங்கிறார். சமாதானத்தை யாரெல்லாம் பயக்கிறாங்களோ அவர்களிடத்துல என் ஆத்மா நினச்சது குடியிருந்தது போதுங்கிறார். யாரெல்லாம் சமாதானத்தை தேடாமல் இருக்காங்களோ அவங்களோட என் ஆத்மா நினச்சக்கூடாது, விரும்பக்கூடாது, அவங்களோட ஆத்மா குடியிருக்கக்கூடாதுங்கிறாரு. நான் சமாதானத்தை நாடுறேன், அவங்க என்ன செய்கிறாங்க, நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுறாங்க. நான் சமாதானத்தை தான் தேடுறேன். இப்போ சவுல்ராஜா இல்லைன்னா என்ன செய்கிறாரு, சமாதானத்தை தான் தேடுறாரு. ஆனால் அவர் என்ன செஞ்சார், யுத்தத்தை தான் என்ன செஞ்சார், ஆயத்தம் பண்ணிகிட்டே இருந்தார். அதான் சொல்கிறேன், நான் சமாதானத்தை தேடுறேன், அவங்க என்ன செய்கிறாங்க, எனக்கு யுத்தத்தை தான் என்ன செய்கிறாங்க, எனக்கு எத்தனைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தபடியாக சங்கீதம் 121 என்ன சொன்னால், எனக்கு ஒத்தாசம் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேங்கிறார். ஏன்னா ஒத்தாசை ஒரு பருவம் எங்கே இருக்குது, கருத்து இடத்துல தான் கிடைக்கும். அதனால் எனக்கு ஒத்தாசை ஒரு பருவம் நோக்கி நினச்சிறேன், என் கண்களை நான் நினச்சிறேன் ஏறெடுக்கிறேங்கிறார். நான் வானத்தி பூமாய் உண்டாக்கின கருத்து இடத்துலேருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். நம்ம கருத்துடைய ஒத்தாசை கிடைக்குன்னா கருத்தரை நோக்கி என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணுறோம், கண்களை ஏறெடுக்கணும். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, வானத்தி யாரும் உண்டாக்குனா கர்த்தர் உண்டாக்குனார். அதனால் அவங்க தான் என்ன நமக்கு ஒத்தாசை வரங்கிறார். அவர் நம்மளை காலை தள்ளாட வெட்ட மாட்டார், நம்மளை காக்கிறவர் என்ன செய்ய மாட்டார், உறங்க மாட்டாருங்கிறார். அதை இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குதும் இல்லை தூங்குறதும் இல்லைங்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறாங்கிறார். கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நிழலாக இருக்குன்னா கர்த்தர் நினச்சி விடாதபடிக்கு இருக்கணும். கர்த்தர் நம்மளை பகலில் வெயிலில் இரவில் எதுவுமே நினச்சி நம்மளை சேதம் ஆகாதபடி நம்மளை நினச்சிவார், பாதுகாப்பார். அது மாத்திரமில்ல கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மளை என்ன செஞ்சார், நம்மளை விலைக்கு பார்ப்பார், நம்முடைய ஆத்மாவே காப்பார். அதனால் கர்த்தர் நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் நினச்சிவார், இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அப்படி காக்கணும், நம்மளை கர்த்தர் தீமையில் நம்ம விலைக்கு பாதுகாக்கணும். அப்படின்னு பகலில் இரவில் எந்த சேதம் வராதபடிக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தர் நினச்சணும், அவரோட ஒத்தாசைக்காக நினச்சணும். நம்மளை அவரை நேருக்கு தேடி அவரை தேடணும். அவருடைய ஒத்தாசை நேருக்கு தேடும்போது கர்த்தர் நிமிஷத்துக்கு கைவிடாதபடி பாதுகாப்பார். அது செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.